வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுல் டைம் மணி சேனல். ஸ்ட்ரீமிங் பிசினஸ் நீங்க செய்யும் பொழுது என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது, என்னென்ன தவறுகள் செஞ்சா என்னென்ன நஷ்டங்கள் விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்ட்ரீமிங் பிசினஸ் பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ முடிந்தவரை எல்லா வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் இந்த பிஸ்னஸை எப்படி செய்யலாம், ப்ராஃபிட்டபுளாக செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அயர்னிங் பிஸ்னஸில் பொதுவாகவே நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். முதல் தவறு அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட் பங்க்சுவல் டிலே டெலிவரிஸ். அதாவது அயர்னிங் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஒரு டைம் கொடுத்துருப்போம். பிக்கப் டைமோ அல்லது டெலிவரி டைமோ அல்லது நம்ம கடையை ஓப்பன் பண்ணுற டைமோ எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக ஒரு டைமில் ஃபாலோ பண்ணணும். ரெகுலராக ஒரு டைம் ஃபாலோ பண்ணால் தான் இந்த பிஸ்னஸில் கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வர கஸ்டமர்ஸ் இன்னொரு கடைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் சொல்ல வரல, ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கரெக்டான நேரத்தில் கடையை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு டைமில் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதனால் கஸ்டமர்ஸ் ரெகுலராக இவங்கள்ட்ட எப்போ கொடுக்கலாம், எப்போ வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்காம இருக்கும். ஸோ அதனால் ரெகுலர் டைம் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் அயர்னிங் துணி கொடுக்குறீங்கன்னு ஒரு டைம் சொல்லியிருந்தீங்க. இப்போ நாளைக்கு ஈவினிங் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த நாளைக்கு ஈவினிங்கிறது அந்த டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கஸ்டமர்ஸ் நிறைய கேள்விகள் கேட்பாங்க, என்கொயரிஸ் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க, பதில்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்போ கஸ்டமர்ஸ்க்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். பொதுவாகவே ஒரு சில அயர்னிங் கடைகளில் பார்த்தீங்கன்னா, எல்லா கடைகளையும் சொல்ல, ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஒரு ஏதோ ஒன்று விஷயம் கேட்டாங்கன்னா பதில் சொல்ல மாட்டாங்க, சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க, சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க வேலையில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக ஒரு இரிட்டேட் ஆகும். நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ், ஒரு ஷாப்பையோ ஒரு கடையோ நம்ம அணுகிறோம்னா, அவங்க நம்மள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் முக்கால்வாசி டைம் அவங்கள்ட்ட நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம். நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி நம்மள்ட்ட பதில் சொல்கிறாங்க, நம்மள்ட்ட எப்படி பேசுகிறாங்க, அதை பொறுத்து நம்ம அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுப்போம். இந்த பிஸ்னஸ்லையும் கஸ்டமர்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, புவர் குவாலிட்டி ஆஃப் அயர்னிங். நீங்கள் என்ன தான் கஸ்டமர்ஸ் நல்லா ட்ரீட் பண்ணாலும், டைம் கொடுத்தாலுமே அயர்னிங் சரியாக இல்லை, குவாலிட்டியாக இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் உங்களை நோக்கி வரமாட்டாங்க. குவாலிட்டியை எப்பயுமே ஒரே ஸ்டாண்டர்டில் மெயின்டைன் பண்ணணும். குவாலிட்டி எங்கேயுமே கம்மியாகாமல் பார்த்துக்கணும். குவாலிட்டி எப்படி கம்மியாகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம அயர்ன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அவசரமாக பண்ணி கொடுக்காம ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்குமே நம்ம டைம் எடுத்து ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி ஒரே லெவல் ஆஃப் குவாலிட்டி இருக்கணும் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும். கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட ஒரு 6 rupees ஆர் 7 rupees ஆர் 8 rupees என்ன அமௌண்ட் பே பண்ணாலுமே அதுக்கு பெஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் 7 rupees சார்ஜ் பண்ணுறீங்க ஒரு துணிக்கு, பட் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இதுவே இன்னொரு பக்கத்து கடையில் 8 rupees சார்ஜ் பண்ணுறாரு, பட் குவாலிட்டி சூப்பராக இருக்குன்ற போது அவங்க அந்த ₹1 பெரிய அவங்களுக்கு கஸ்டமருக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய போகிறது கிடையாது. ஆனாலும் அவங்களுக்கு குவாலிட்டி தான் நல்லா எதிர்பார்ப்பாங்க. அந்த ₹1 அதிகமாக இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கடைக்கு தான் போவாங்க. ஸோ அதனால் நீங்கள் விலை கம்மி பண்ணி வச்சு இந்த வியாபாரத்தில் நீங்கள் கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதும் தக்க வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிரமம். குவாலிட்டி நல்லா கொடுத்து அதுக்கான டீசெண்டான ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட வருவாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, புவர் புக் கீப்பிங். அதாவது கஸ்டமர்ஸ் என்னைக்கு துணி கொடுத்தாங்க, எவ்வளவு துணி கொடுத்தாங்க, என்னைக்கு நம்ம அவர் டெலிவரி கொடுக்கணும், என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் என்ன, அவங்க பேர், அவங்க நம்பர், மொபைல் நம்பர், அவங்க அட்ரஸ்ஸு, அவங்களோட ஆர்டர் ஹிஸ்ட்ரி, இப்படி எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு புக் கீப்பிங் பண்ணுவாங்க. ஒரு புக்கில் இதெல்லாம் எழுதி வச்சுப்பாங்க, நோட் புக் போட்டு கஸ்டமர்ஸோட தகவல், ஆர்டர்ஸ் எல்லாமே எழுதி வச்சுப்பாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமரோட டீட்டெயில் டக்குன்னு வேணும்னா நம்ம எடுத்து பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர், இப்போ சங்கர் அப்படின்னு கஸ்டமர் இருக்காருன்னா, அவர் இது வரைக்கும் டோட்டலாக நமக்கு எவ்வளோ வியாபாரம் கொடுத்துருக்காது அப்படிங்கிறத ஒரு செகண்டில் தெரிஞ்சிக்க முடியுமானா தெரிஞ்சிக்க முடியாது. பட் இப்போ புக் கீப்பிங்க்கு நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. உங்கள் கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறதுக்கும் சரி, பிஸ்னஸை ஆன்லைனில் பண்ணுறதுக்கும் சரி, அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆப்ஸ் வந்துருச்சு, சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. ஸோ அது மூலிமா நீங்கள் மொபைலே இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஸோ அதனால் கஸ்டமர் டேட்டா பேஸ், அவங்க கஸ்டமரோட சேல்ஸ் ஹிஸ்ட்ரி, அவங்கள பற்றின தகவலை நீங்கள் மொபைல் ஆப்ஸ் மூலிமா பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக அயர்ன் பண்ணாலுமே பேக் பண்ணி கொடுக்கும் போது நம்ம அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியாது. அது துணி கசங்கிரும். ஸோ அதனால் ப்ராப்பராக பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. துணி கலையாமல் இருக்கிறதுக்கும் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. முக்கால்வாசி கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறது என்னென்னா, துணி எடுத்து பீரோவில் வைக்கிறோன்னா அதுக்கப்புறம் எடுக்கும் போது துணி கசங்கிருக்கு, அந்த குவாலிட்டிங்கிறது வரல அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கும் சரியான பேக்கேஜிங் டெக்னிக்ஸ் இருக்குது. கஸ்டமர்ஸ்
இப்போ இல்லாட்டி ஒரு வாரம் கழிச்சு கூட அந்த பேக்கை பிரித்தாங்கன்னா அல்லது வந்து துணி எடுத்தாங்கன்னா அப்பயும் வந்து துணி ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி சில குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸும் சில ஐடியாஸும் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.